ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே விலாக். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஆடி முதல் வெள்ளிங்க. ஸோ வந்து காலையிலே எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தர்ஸ்டே நைட்டே வந்து கழுவி வச்சுட்டேன். காலையில் எழுந்து இந்த பூஜை காபாடெலாம் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் மற்ற க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு சாமிக்கு பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில வீக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் பேக்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்னால் ஹேர் வாஷ் பண்ண முடியாது. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் தான் காலையில் விளக்கேற்றுவாங்க. ஸோ நான் ஹேர் பேக்லாம் போட்டு மத்தியானம் போல் தான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் நான் திரும்ப விளக்கேற்றுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வாரம் ஆடி வெள்ளி அப்படிங்கிறனால காலையிலே விளக்கேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் கடகடன்னு முடிச்சுட்டு காலையிலே விளக்கேற்றியாச்சுங்க திருப்தியாக. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்தாச்சுங்க. அஸ் யூஷுவல் டெய்லி நட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கும் நட்ஸ் தாங்க எடுத்துகிட்டு இருக்கிறேன். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 அந்த மாதிரி தான். பட் டெய்லி நட்ஸ் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி சில டைம் எனக்கு பயம் வரும். அந்த மாதிரி அன்றைக்கி மட்டும் நான் வந்து இடையில ஃப்ரூட்ஸும் எடுத்துப்பேன். பட் ஆல்மோஸ்ட் வீக்லி ஒரு 3-4 டேஸ் நான் கண்டிப்பாக நட்ஸ் எடுத்துக்கிறேங்க. ஸ்கின்னில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. நட்ஸ் மட்டும் இல்லைங்க, டெய்லி ஒரு பீஸ் தேங்காவும் நான் எடுத்துப்பேன் இது கூட சேர்ந்து. இதுதாங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது. இது கூட வந்து நெல்லிக்காவும் ஒன்று சாப்பிட்டுக்கலாம். நெல்லிக்காய் வந்து நாங்கள் ஜூஸாக குடிச்சதுனால எடுக்கிறது இல்லை. ஜூஸ் குடிக்காத அன்றைக்கி நான் முழுசாக நெல்லிக்காய் எடுத்துகிட்டு போவேங்க. நெல்லிக்காய் வெறுமனே சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். நான் எப்படி சாப்பிடுவேன்னா இது கூட கொண்டு போகிற ஒரு டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, டேட்ஸ் ஒரு கடி நெல்லிக்காய் ஒரு கடி அப்படி சாப்பிடுவேன். உண்மையிலே சூப்பராக இருக்கும், ஈஸியாக சாப்பிட்றலாம். நீங்களும் கண்டிப்பாக எப்படியாவது நெல்லிக்காவது டெய்லி ஒன்று சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 1 hour இருக்கும்போது பசங்களும் எழுந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கும் பசி வந்துருச்சு. எழுந்து வரும்போதே பசிக்குதுன்னு சொல்லிட்டு தாங்க வந்தாங்க. ஸோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இடியாப்பம் தான். ஸோ இடியாப்பம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இடையில ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் பாலுமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரிய பையனுக்கு வந்து ஏதாவது கிரேவி வச்சு தான் சாப்பிட்ணும். தேங்காய் பால் மட்டும் வச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக பிடிக்காதுங்க. பட் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் வச்சு தான் சாப்பிட்ணும், வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சரி ஓகே அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டான். ஸோ கடன்னு ஒரு 10 minutes அங்கே இடியாப்பமும் ரெடி ஆகிருச்சு. தேங்காய் பால் கொடுக்குறது பசங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா. ஸோ ஒரு அரை மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்தாச்சு. கொஞ்சம் நிறையாவே தான் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே நல்ல பிளேட்டில் ஊற்றிட்டேன் ஒரு கப் அளவுக்கு. இடியாப்பம் சாப்பிட்டுட்டு தேங்காய் பால் அப்படியே குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி எங்கேயும் வெளியில் போகலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் போனதுக்கப்புறம் நல்லா ஜாலியாகவே இருந்தது. பேசி விளையாண்டுட்டு இருந்தோம். அப்படியே எல்லாருமா சேர்ந்து லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு வந்தாச்சு.